ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த உலகத்தில் நாம் காணும் மனிதர்களுடைய அன்பெல்லாம் காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாற்றமடைகின்றதாய் இருக்கின்றது. சிலருடைய நட்பு ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் அடிப்படையில் மாற்றமடைகின்றது. சிலருடைய நட்பு ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நீடிக்கின்றது. சிலருடைய நட்பு மிகப்பெரிய தீங்கில் மனிதர்களை கொண்டு போய் விடுகின்றது. இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற கருத்தான ஆலோசனையை கண்ணோக்கி பார்த்தால் நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் யோசேப்பு. இந்த யோசேப்பினிடத்தில் அவனுடைய மற்ற சகோதரர்கள் வெளித்தோற்றத்தின்படி அன்பு காண்பித்தார்கள். ஆனால் அவர்கள் உளமாற அவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவேதான் ஒருமுறை யாக்கோபு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து வரும்படி யோசேப்பை அனுப்பின போது அவர்கள் அவனை பிடித்து பாழான குழியில் தள்ளிவிட்டார்கள். இறுதியில் அவனை விற்றுவிட்டார்கள். தங்கள் தகப்பனிடம் அவர்கள் திரும்பி வந்து தங்கள் சகோதரனை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுவிட்டது என்று கூறினார்கள். பாருங்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் கூட வெளித்தோற்றத்தின்படி அன்பை காட்டினாலும் உள்ளமாற பகைத்தார்கள், விற்று போடவும் செய்தார்கள். எத்தனை கொடூரமான ஒரு செயலாக இது இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய மனம் இப்படிப்பட்டதல்ல. அவர் பாவிகளை நேசிக்கிறார். ஆண்டவரை விட்டு ஒருவன் தூரமாகி போனாலும் அவனை தேடி கண்டுபிடித்து தம்மோடு சேர்த்து கொள்ளுகின்றார். எத்தனை நிகரற்ற அன்பாக இது இருக்கின்றது. இந்த மாயமற்ற அன்பு நாம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். பிறர் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அன்பு எத்தன்மை உள்ளதென்று சிந்தித்து பாருங்கள். நாம் பிறரிடத்தில் காண்பிக்கக்கூடிய அன்பு நேர்மையானதாய் இருக்கும்படி ஜாக்கிரதையாயிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கின்ற ஆலோசனையின்படி பிறரிடத்தில் நாங்கள் உண்மையாய் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்தருளும். பிறரோடு பழகுகின்ற இடங்களிலும் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நல்மனதை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.